உண்டிப்புலி ஃப்ரெண்டுக்கே இவ்வளவு மரியாதைனா அப்போ உண்டிப்புலிக்கு மாசு மச்சான். கரெக்ட். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே. இது யார் வீடு? நைனா வீடு பாய். பொண்ணோட நைனா வீடா? ஓகே ஓகே. முதல் கிளாஸ்னு சொன்னோம், வீடு பெருசா இருக்கு. லீஸுக்கு எடுத்துருப்பானுங்க. என்ன மச்சான், உன் மாமனார் இவ்வளோ ஊக்கி ஆகுறான்? பால் பண்டுங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. மச்சான், ஒண்டிப்புள்ளி அண்ணாண்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிடுறா. நாளையில கை வச்சிட போறானுங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர் மாமனார்ரா. இருந்தாலும் ஒண்டிப்புலி அண்ணா ரொம்ப மோசம்டா. அதுக்குன்னு கூட 2 பேர் கத்தியோடைய சுத்த விடுவாரு. அந்த ஆள் மூஞ்சில் எவ்வளோ பயத்து இருக்கு பாரு. வணக்கம் தம்பி. ஹாய். பேட்ட அடிக்காமலே அழுவான் போல இருக்கு. பாத்தியா நைனா, உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஸ்கெட்ச் போடுறத. இப்போ பார், இது எந்த ராயபுரம் மட்டும் இல்ல, கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் தான். ஓ, சுத்து போடுறியா? நான் போடுறேன் பார். நீங்க தான் ஜானியா? நீங்க தான் தாசா? பெஞ்சமின் ரத்தமாச்சே. பசங்க சொன்னாங்க இந்த ஜெயநகர் ஹாஸ்டலாண்ட ஒரு சம்பவம் சிறப்பா பண்ணீங்களாமே. சம்பவம்? அதான் அவன் பொண்ணை பார்த்ததான் சம்பவம்ன்றான்டா. அப்படியா? அது ஃபர்ஸ்ட் சம்பவம் இல்லைங்க. துணி கடையில இருட்டுல ஃபர்ஸ்ட் சம்பவம். அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லர்ல இன்னொன்னு. அடுத்து நடு ரோட்ல மழையில சிறப்பான சம்பவம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல ஒண்ணு, தியேட்டர்ல ஒண்ணு. தம்பி போதும் தம்பி. சுப்பையா, இப்பெல்லாம் பசங்க எல்லாம் டபக்குன்னு வந்துடுறாங்கல்ல. ஃபாஸ்டா இருக்காங்க. எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பக்தல ஒண்டிப்புலி கெத்த அவரு வாயாலே சொல்ல வச்சுட்டாரு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதுனால எனக்கு ஓகே தான். இருந்தாலும் எங்க அம்மாட்ட ஒரு வாட்டி பேசுறீங்க. என்னது, உங்க அம்மா கிட்டயா? இந்த கல்யாணத்துக்காவது உங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன். உங்களுக்கு சம்மதம் தானே? கூல். ஒத்துக்கிட்டேன். உதவி இங்க என்ன நீட்டிட்டு இருக்க? மாப்பிள்ள வந்திருக்காரு, மாப்பிள்ள நீட்டிட்டு இருக்க. போய் காப்பி எடுத்துட்டு வாடா. பண்ணி நடக்க. முதல்ல ஒண்டிப்புல நண்டு சொல்லி உன்னை மீட்டு கொண்டு போனோம்டா. கல்யாணம் மேட்டர் ஓகே ஆச்சு. முதல்ல ஒண்டிப்புல நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஏய், என்னடா கோயில் யானை மாதிரி வந்துட்டு இருக்கற? சீக்கிரம் வந்து தொலைடா பண்ணி பயல. இந்தாங்க பாய். இவனை குத்தடி மாதிரி நடத்துறானுங்கடா. கண்டிப்பா ஒண்டிப்புலி நண்டு சொல்லுண்டா. அடி வாங்குறதே ஒண்டிப்புலி தான்டா. அடி வாங்குறது ஒண்டிப்புலியா? அப்ப அடிக்கிறது மாப்பிள்ள. மாப்பிள பாய்க்கு 45. மாப்பிள்ள கெத்துக்கு 90ஆவே ஊத்துறா நரிவாயா. 90யா? அந்த சேகரை போட்டிங்களே, அதான் மாப்பிள்ள ஹைலைட். எந்த சேகரு? 25 சேர பண்ணிருப்பா. அப்படி அவர்கிட்ட போயிட்டு வெறும் சேகர்னு சொன்னா என்ன நைனா நீ? அதான் மாப்பிள்ள, நாங்க அந்த ஹாஸ்டல் முன்னாடி எங்க பொருளை வச்சுட்டு நின்னுட்டு இருந்தோமே, அப்ப அந்த கூர்க்கா சாமான் எடுத்து போட்டு போயிட்டியா? கூர்க்கா சாமானா? மாமா, டைம் ஆயிடுச்சு. அம்மாக்கு சொல்லணும். ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். போங்க பண்ணிக்கங்க. சுப்பையா, தாசு, என்னதான் ஐட்டங்காரனா இருந்தாலும் அம்மான்னு உடனே அமைதியே போறாப்ல. மாப்பிள்ள ஒரு அன்பான ஐட்டக்காரையா. ஃபோன்ல பேலன்ஸ் வேற கம்மியா இருக்குதே. தம்பி, உன் பேர் ஏதோ புல்லன்னு சொன்னாங்களே? கோயில் புள்ள. கோயில் புள்ள. ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிறீங்க. மகிழ்ச்சி. தாசு, மாப்பிளைக்கு எல்லாமே தம்பி தான். தம்பி இல்லாம மாப்பிள்ளை எந்த சம்பவமும் செஞ்சது இல்ல. நான் சம்பவமே செஞ்சது இல்லையடா. இப்போ உனக்கு நான் எப்படி? அப்படித்தான் மாப்பிளைக்கு தம்பி. ஓ, அப்புறம் என்ன, இந்த ஆறுமுகம் பொண்ணை பேசி முடிச்சிட வேண்டியதான். முடிச்சிருவோம். அது நம்ம உஷார் பண்ண பொண்ணாச்சே. இவன் ஏன்டா அழுகுறான்? ஹாப்பி ஃபீலிங் தாசு. நானும் என் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். செல்லகுட்டி எங்க இருக்கீங்க? பால் பண்டு மிடில் கிளாஸ்லாம் சொன்னியாடா. நான் இப்படியே கீழே குச்சிட்டுமாடா. வணக்கம்டா எருமைங்களா. என்னதானா பாத்தாரு? ஜானி பாய் என்னதானா பாத்தாரு? ஐயோ, அச்சிக்கிறானுங்கடா. ஐயோ, டேய், இவனுக்கு ஐட்டக்காரங்க இல்லடா, பைத்தியக்காரனுங்கடா. இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் விட்டுடுறா, நாளைக்கு தப்பிச்சு ஓடிடலாம். எனக்கு என் ஏமா வேணும்டா. எனக்கு என் உயிர் வேணும்டா. எனக்காக ஒரே ஒரு உதவி பண்றா. இப்பவே போய் ரவுடிலன்னு சொன்னோன்னு வச்சுக்கோயேன், அவனுங்க கழுத்தை கச்சே கொண்டுருவானுங்கடா. அப்சல்யூட்லி. இப்படியே நடிச்சு ஏமாவை கல்யாணம் பண்ணி சைக்கிள் கேப்ல எஸ்கேப் போயிடலாம்டா. மாப்பிள்ள, மாமா, அம்மா கிட்ட எல்லாம் இவ்வளவு நேரம் பேசக்கூடாது. வரண்டா. இருந்தாலும் மாப்பிள்ள, நீங்க இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்க கூடாது. கண்டுபிடிச்சிட்டானுங்க. உன்னை பட்டுக்க போட்டு கழுத்துலயே வெட்ட போறானுங்க. நீங்களும் என் பொண்ணும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாமே. மச்சான், இவனுக்கு இப்பதான்டா
இதையே கண்டுபிடிச்சிருக்கானுங்க. நீங்க எனக்கு மாப்பிள்ளைய வந்துட்டீங்கன்னா எனக்கும் ஒட்டுமொத்த ராயபுரத்துக்குமே சந்தோஷம் தான். ஆனா என் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கா? அதான் மாமா எனக்கும் தெரியல. அதான் அவனை லவ் பண்றல, அப்புறம் என்ன போய் சொல்ல வேண்டியதானே? அவன் அவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் நம்ம சொல்ல முடியுமா? அப்புறம் நம்ம கெத்து குறைஞ்சிடாது? எல்லாருக்கும் இப்படி அமையாத தெரியுமா? அவன் அவ்வளோ பெரிய மாசா இருந்தாலும் அவன் ஃபேஸ் மட்டும் சாஃப்டா குக்லி பப்ளி மாதிரி கியூட்டா இருக்குடி. ஹே, யாரும் குக்லி பப்ளிலாம் சொல்லாத. நான் மட்டும்தான் அவனை அப்படி கொஞ்சுவேன். ஆஹா. கே அப்பா அப்பா பேசு பேசு. ஹலோ, ஆப்பா சொல்லுங்க. அம்மா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கம்மா. என்னப்பா சொல்றீங்க? அதான் சொன்னேம்மா, மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம். என்கேஜ்மெண்ட்டை முடிக்கிறோம். அப்பா நான் ஒருத்தர் இல்லம்மா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வா. நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கார் வந்துரும். உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? இல்லப்பா. ஓ இல்லையா? அதான் எனக்கு தெரியுமே. ஓகேப்பா, குட் நைட். அப்பா அப்பா ஹலோ ஹலோ. என் அப்பா சரியான லூஸ் ஆயிட்டான்டி. மாப்பிள்ளை பார்த்துட்டேங்கிறான், காலையில நிச்சயதார்த்தங்கிறான். அப்படியா சொன்னா அவன்? ஏய், எங்க அப்பாவை நான் தான் அவன் சொல்வேன், நீ சொல்லாத. அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போலடி. எங்க பார்த்தாலும் அவனை பார்க்குற மாதிரியே இருக்கு. இது ரொம்ப பழைய டயலாக் டி. மச்சி சாரி மச்சி, அவ ஏன் கண்ணுக்கோ தெரியறான்டி. ஹலோ, நான் தாங்க குக்லி பப்ளி. எல்லாருக்கும் தெரிவேன். என்ன மாப்பிள்ளை ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. பட்டாசு. இது பாரா ஜானி, உனக்கு அந்த ஆள் பற்றி தெரியாது. உங்கள் அப்பாவை அந்த ஏரியா விட்டு ஓட வச்சாரு. இங்கேருந்து கூட தான் ஓடி போனான் ஜெயிலுக்கு. அதுக்கும் அவர் தான் காரணமா? பழசெல்லாம் எதுக்கு ஆண்டி? நீங்கள் உங்கள் பையனை எப்படி பார்த்துப்பீங்களோ நானும் அதே மாதிரி பார்த்துக்கிறேன். என்ன பிடிக்கலையா அது காரணம். அது இல்லைம்மா, அவனுக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டி. அவனோட முன்கோபம், முன்கோபமா? எதுக்கு எடுத்தாலும் கை நீட்டுறது. கை நீட்டுறதா? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஓகே மட்டும் சொல்லுங்க. இது சரி வராதுமா. தனு. அண்ணா. அண்ணா. இந்த காதலாவது ஒன்று சேரட்டுமே. மருமகளே, உன் பேர் என்ன? ஹேமா. ஆனா என் அப்பா செல்லம்மா வீட்டில் தனோன்னு தான் கூப்பிடுவாரு. இவன் இன்னும் திருந்தல. போச்சு போட்டு கொடுத்துறானே. சுப்பையா எங்கய்யா இருக்க? தாசு ஓகே ஆயிடுச்சா? ஓகே ஆன மாதிரி தான். இல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்னாலே ஓகே பண்ண முடியலையே. இல்ல காதல்ங்கிறது செடியில பூக்கிற மலர் கிடையாது, மனசுல அடிக்கிற கலர்.